கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாயாவுக்கும் மகேஷ்க்கும் ஒரே சந்தேகமா இருக்கு. சாமுண்டீஸ்வரி மேடம் ஏன் இப்படி மாறினாங்க ஒன்றும் தெரியலையே, நம்ம கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு மாயாவுக்கும் மகேஷ்க்கும் சந்தேகம் வருது. இதை போய் சந்திரா கிட்ட சொல்றாங்க. சந்திரா அச்சுச்சோ எங்க அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சுட்டா இவங்க இப்பவே கிளம்பி ஓட்டம் பிடிச்சாலும் பிடிச்சிருவாங்க, யாருக்கும் தெரியாம கிளம்பிடுவாங்க. அதனால ஏதாவது சொல்லிக்கல இப்படியே கல்யாண முகூர்த்த வரைக்கும் நம்ம தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சந்திரா சொல்றாங்க, மாயா இங்க பாரு, அக்காவுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருந்தா நிச்சயமா என்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டாங்க. அப்படி என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் உன்னை உசார்படுத்தி இருக்க மாட்டேனா? நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அக்கா ஏதாவது ஒரு மனக்கவலையில் தான் இருப்பாளே தவிர மற்றபடி எல்லாம் உன்னை பத்தியோ இல்ல மகேஷை பத்தியோ எல்லாம் அவ தப்பா நினைக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்திருந்தா எனக்கு தெரியாம போயிடுமா? அப்படி மறுபடியும் அக்கா உன்கிட்ட ஏதாவது ஒரு மாற்றமா நடந்துக்கிட்டாங்கன்னா நீ உடனே என்கிட்ட சொல்லு. என் புருஷ சிவனாண்டி கிட்ட சொல்லி அதை சரி பண்ணிக்கிறேன், சரியா? நீ முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு, பொறுமையா இருங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சந்திரா. மாயா இவங்கள ஏதோ சொல்றாங்களே, எனக்கு என்ன இருந்தாலும் உள்ளுக்குள்ள பயமா இருக்குதுங்கிறாங்க மகேஷ். டேய் பயப்படாதடா, நான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு பொழுது மட்டும் கடந்துட்டா போதும். ரேவதி கழுத்தில் நீ தாலி கட்டிட்டா அப்புறம் இந்த வீட்டுக்கு நீயும் ஒரு வாரிசுடா. அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னாலும் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நீ அந்த வீட்டோட வாரிசு, சாமுண்டீஸ்வரியோட சொத்துக்கு வாரிசுடா நீ. ரேவதி கழுத்துல தாலியை கட்டணும், சொத்து பூரா நம்ம கைக்கு வர மாதிரி அபகரிச்சிடணும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு, எதுவும் காட்டிக்காத. எது நடந்தாலும் சரி சரி சரின்னு போய்க்கிற வழியை பாரு. அதுதான் நமக்கு புத்திசாலித்தனங்கிறாங்க மாயா. இருந்தாலும் அந்த டிரைவர் பையிலையும் மயிலையும் பார்த்தா எனக்கு கொஞ்சம் அச்சமா தான் இருக்கு. எங்க உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்குதுங்கிறாங்க. இது வரைக்கும் சொல்லாதவனுக்கு இனிமேல சொல்ல போறாங்க. யாரும் எதுவும் சொல்ல முடியாது, நம்மளை யாருனாலே அசிக்க முடியாது. அப்படியே அவனுக்கு சொன்னாலும் அந்த சாமுண்டீஸ்வரி நம்ப போறதில்ல. இது ஒரு முட்டாள் குடும்பம்டா, நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்படாத. நம்மளுக்கு தான் நம்ம பக்கம் சந்திராவும் அவ புருஷ சிவனாண்டியும் இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் நம்ம பக்கம் இருக்கும்போது நம்ம ஏன்டா பயப்படணும்? தைரியமா இருங்கிறாங்க மாயா. கார்த்தி கல்யாண வேலையெல்லாம் தடபுடலாம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி இதை கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அங்கே தான் மயில் வாகனமும் ராஜாவும் வராங்க. வந்ததும் என்ன கார்த்தி, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கியாங்கிறாங்க. நான் பண்ணிட்டேன், இப்போவே நான் டாக்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேங்கிறாங்க. சரி பேசி பேசி என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், பேசு. அவங்க வந்தாங்கன்னா தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். அவங்க வாயால் சொன்னாங்கன்னா தான் இது உண்மைங்கிறத நம்ம ரேவதியும் சரி அத்தையும் சரி நம்புவாங்கன்னு சொல்கிறாங்க மயில் வாகனம். கார்த்தி உடனே டாக்டர் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டாக்டர் அம்மா ஃபோன் அட்டன் பண்ணதும் யாருன்னு கேட்குறாங்க. நான் சாமுண்டீஸ்வரி அம்மாவோட டிரைவருங்கிறாங்க. அடடா டிரைவரா, நல்லா இருக்கேப்பா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. சொல்லுப்பா செய்கிறேங்கிறாங்க. உங்களுக்கு கண்ணில் அடிபட்டிருந்ததுனால அன்னைக்கு நான் கேட்க முடியல, இப்போ தான் கட்ட விட்டுட்டீங்கல்ல, நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. அப்படியா, நான் இப்போ மண்டபத்துக்கு தான்ப்பா வர்றேன், அங்கே வந்துடுறேங்கிறாங்க. சரி வாங்க மேடம், உங்ககிட்ட பேசியே ஆகணும், முக்கியமான விஷயங்கிறாங்க கார்த்தி. அப்படியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அங்கே இருப்பேன், அங்கே வந்து பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க டாக்டர் அம்மா. என்னப்பா டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க ராஜா. அவங்களே இப்போ கல்யாணத்துக்கு தான் வந்துட்டு இருக்காங்களா, இப்போ அவங்க நேரடியாக வந்ததுக்கு அப்புறமா எல்லா உண்மையும் அவங்க வாயாலேயே சொல்ல வச்சிடலாங்கிறாங்க கார்த்தி. சரிப்பா அப்படி சொல்ல வச்சுட்டா அதுக்கப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு பார்த்தியா, கல்யாணம் நின்று போயிடுமே. அந்த கேடு கெட்டவங்களோட என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாதுப்பா, எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்தித்தான் ஆகணுமா. ஒன்று கவனிச்சிங்களா, அத்தைக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்ச மாதிரியே இப்போ மகேஷையும் மாயாவையும் முன்னாலேயே நிறுத்துறதில்ல. அத்தை வேற ஏதோ பிளான்ல இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியுதுங்கிறாங்க மயில் வாகனம். ஆமா மாப்பிள்ள, எனக்கும் அப்படித்தான் தோணுது. அடிக்கடி அவங்கள ஓரங்கட்டி வச்சிருக்கா அந்த சாமுண்டீஸ்வரி, காரணம் இல்லாம இப்படி எல்லாம் செய்ய மாட்டாளு, சந்தேகமா தான் இருக்குது மாப்பிள்ளைங்கிறாங்க ராஜா. சரி விடுங்க மாமா, எப்படியும் கல்யாணத்தை நிறுத்தணும் ஆச்சு, இந்த கல்யாணத்தை நானே நிறுத்திடுறேங்கிறாங்க கார்த்தி. சரிப்பா கல்யாணத்தை நிறுத்திடலாம், ஆனா ரேவதி கல்யாணம் நடந்தா தானே தாத்தாவையும் பாட்டியும் போய் பார்க்க முடியும். ஏப்பா சிலம்பு, ரேவதியோட வாழ்க்கை இப்படியே போனா எப்படிப்பா? தாத்தாவும் பாட்டியும் ஆசைப்பட்ட மாதிரி நீயே ரேவதி கழுத்தில் தாலி கட்டிடுறியா? மனமேட வரைக்கும் வந்த பொண்ணோட வாழ்க்கை வீணா போகக்கூடாது, உனக்கு மாமன் பொண்ணு தானே, நீ தாலி கட்டிருங்கிறாங்க மயில் வாகனம். ஆமாப்பா கார்த்தி, எங்க அம்மா அப்பா ஆசையும் அதுதான், என்னோட ஆசையும் அதுதான். என் தங்கச்சி பையனே என் பொண்ணோட கழுத்துல தாலியை கட்டி அவளை மனைவியா ஏத்துக்கோ, தெரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்த்துப்பா. இது சாமுண்டீஸ்வரியே பார்த்து நடத்தி வைக்கிற கல்யாணங்கிறதுனால திரும்பவும் அவ எதுவும் தப்பு சொல்ல வாய்ப்பில்லை பாரு. சரின்னு ஒத்துக்கப்பா, தயவு செய்து ஒத்துக்கோ அப்படின்னு ராஜா கேட்குறாங்க. இந்த பக்கமா மயில் வாகனமும் ஆமா கார்த்தி, எத்தனை நாளைக்கு இப்படி தனியாவே இருக்க போற, உனக்குன்னு ஒரு துணை வேண்டாமா? அது ஏன் உன் மாமன் பொண்ணே உனக்கு துணையா இருந்துட்டு போகட்டுமே. தாத்தா பாட்டியோட ஆசையும் நிறைவேறின மாதிரி இருக்கும். இதோ மாமாவும் எவ்வளவு ஏக்கத்தோட இருக்காங்க, அப்பா அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசை இருக்காது அவருக்கு. ஆனா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்ததுனால அவரோட மனசுக்கும் திருப்தியா இருக்குமில்ல. பார்த்து இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறதுனால யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க. மகேஷ் மாயாவை விரட்டி அடிச்சுட்டு கண்டிப்பா உன்னதான்ப்பா மாப்பிள்ளைய உட்கார வைப்பாங்க. அன்னைக்கு நிச்சயதார்த்தத்திலேயே உன்னதானே மாப்பிள்ளையா நிக்க வச்சாங்க அத்தை. உன் மேல நல்ல அபிப்பிராயம் அத்தைக்கு இருக்கு. அடிக்கடி என் குடும்பத்துல ஒருத்தேன்னு எத்தனை தடவை சந்திரா கட்டியே எடுத்து பேசியிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நீயும் காப்பாற்றுவீன்னு நாங்க நம்புறோம்னு ராஜாவும் மயில் வாகனம் சொல்லிட்டு போறாங்க.